பத்தாவது மந்திரம். ந தத்ர ரதாஹ ந ரதயோகாஹ ந பந்தானோ பவந்தி அத ரதான் ரதயோகான் பதஸ்ருஜதே ந தத்ர ஆனந்தாஹ முத பிரமுதக பவந்தி அத ஆனந்தான் முத பிரமுதஸ்ருஜதே ந தத்ர வேஷாந்தாஹ புஷ்கரண்யக ஸ்ரவந்த்யக பவந்தி அத வேஷாந்தான் புஷ்கரணீஹி ஸ்ரவந்தீஹி ஸ்ருஜதே சகி கர்த்தா. ஒன்பதாவது மந்திரத்தில் சொப்பன விசாரத்தின் மூலமாக ஆத்மாவினுடைய ஸ்வயம் ஜோதிஷ்டுவம் நிலைநாட்டப்பட்டது. அத்துடன் சொப்பனத்தின் துணை கொண்டு பூர்வ பாவி ஜென்மமும் நிலைநாட்டப்பட்டது. கனவே நமக்கு ஜென்ம அஸ்தித்துவத்திற்கு பிரமாணமாக இங்கு குறிப்பிடப்பட்டது. அது அவாந்தர உபதேசம். ஆனால் முக்கியமாக சொப்பன அவஸ்தை ஆத்மாவினுடைய ஸ்வயம் ஜோதிக்காக கூறப்பட்டது. பிறகு இந்த 10வது மந்திரத்தில் சொப்பனமானது மித்தியா என்று எடுத்துக்கொண்டு ஜாகிரத்திலிருந்து வேறுபட்டது என்று எடுத்துக்கொண்டால்தான் அங்கு ஆத்மாவினுடைய ஸ்வயம் ஜோதிஷ்டுவம் நாம் கூறியபடி நிலைநாட்ட முடியும். ஆனால் பூர்வ பக்ஷி ஒருவன் வந்து கூறுகின்றான், சொப்பன அவஸ்தை என்பது ஜாகிரத் அவஸ்தையினுடைய ஒரு பகுதி, ஜாகிரத் பிரபஞ்சத்தினுடைய அவசேஷம் ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே சொப்பனத்தை மித்தியா என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜாகிரத் அவசேஷம் அல்லது ஏகதேசம், ஜாகிரத்தினுடைய மீதி அல்லது ஜாகிரத்தினுடைய ஒரு பகுதி தான் சொப்பனம். அப்படி என்றால் நீங்கள் எப்படி ஸ்வயம் ஜோதிஷ்டுவம் என்பதை நிலைநாட்ட முடியும்? மேலும் ஜெகன் மித்தியாத்துவத்திற்கும் சொப்பனத்தை திருஷ்டாந்தமாக பயன்படுத்துகிறீர்கள், அதுவும் தவறு என்று பூர்வபக்ஷம் வர அதற்கு இந்த மந்திரம் பதிலளிக்கின்றது. சென்ற வகுப்பில் பதிலை நாம் பார்த்தோம். நாம் பார்த்த கருத்து, எந்த ஒரு வஸ்து நம்முடைய அனுபவத்திற்கு இருக்கின்றது, அது நம்முடைய வாசனையினால் மற்றும் தோற்றி வைக்கப்பட்டதோ அந்த வஸ்துவை மித்தியா என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நாம் வெளியே கயிற்றை பார்க்கின்றோம், நமக்கு பாம்பாக தெரிகின்றது. இப்பொழுது கயிறானது சத்தியம். பாம்பை நாம் ஏன் மித்தியா என்று சொல்கின்றோம் என்றால், அந்த பாம்பானது வியாவகாரிகமான பஞ்சபூதத்தில் படைக்கப்படவில்லை, நம்முடைய வாசனையினால் படைக்கப்பட்டது. நம்ம மனதிலுள்ள சம்ஸ்காரத்திலிருந்து நாம் அனுபவிக்கப்படுகின்ற பொய்யான பாம்பு பார்க்கப்படுவதனால் நாம் மித்தியா என்று சொல்கின்றோம். அதை பூர்வபக்ஷி ஏற்றுக்கொள்கின்றான். வெளியே இருக்கின்ற பஞ்சபூதத்தில் இருப்பது சத்தியம்,
நம்முடைய வாசனையிலிருந்து ஒன்றை பார்த்தால் அதுவும் சத்தியம் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொருவர் நான் இதை பார்க்கின்றேன், இது இருக்கின்றது என்று சொல்லிவிடுவார்கள். இப்போ விவகாரமே நடக்காது. ஆகவே அதை எல்லோரும் மித்யா என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இங்கு பதில் சொல்லப்படுகின்றது. சொப்பன அவஸ்தை நம்முடைய வாசனையிலிருந்து தோற்றி வைக்கப்படுவதனால் மித்யா. ஆகவே இந்த மந்திரம் சொப்பன பிரபஞ்சம் மித்யா என்பதற்கு பிரமாணம் என்று பார்த்தோம். அதைத்தான் உபனிஷத் கூறுகின்றது. ந தத்ர ரதாஹா, சொப்பனத்தில் பார்க்கப்படும் ரதங்கள் அங்கு கிடையாது. தத்ர சொப்பனத்தில், ரதாஹா ந பவந்தி, நாம் ரதத்தை பார்க்கிறோம், அது கிடையாது. ந ரதயோகாஹா, ரதயோகம் என்றால் ரதத்தை செலுத்த பயன்படுத்தப்படும் மிருகங்கள், குறிப்பாக குதிரைகள் கிடையாது. ந பந்தானக பவந்தி, அங்கு பாதையும் கிடையாது. ரதம், குதிரை, அது செல்லும் பாதை, இவைகளெல்லாம் கிடையாது. அதாவது இந்த வாக்கியம் நிஷேத வாக்கியம். நம்ம ஏற்கனவே ஜாகிரத் பிரபஞ்சத்துக்கே நிஷேத வாக்கியம் பார்த்துருக்கோம். நேக நானாஸ்தி கிஞ்சன என்று ஜாகிரத் பிரபஞ்சத்தையே உபனிஷத் நிஷேதம் செய்வதிலிருந்து ஜாகிரத் பிரபஞ்சம் மித்தியான்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல உபனிஷத் சொப்பன பிரபஞ்சத்தை நிஷேதம் செய்கின்றது. காரணம் என்ன? அதுவே சத்தியம் என்று ஒரு பூர்வபக்ஷி விட்டான். அதனால சொப்பன பிரபஞ்சத்தை நீக்குகின்றது. அங்கு நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அதெல்லாம் உண்மையில் கிடையாது. இப்போ இது நமக்கு புரியணும்னா பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? ஜாகிரத்தில் பார்க்கறதைத்தானே சொப்பனத்திலையும் பார்க்குறோம், சொப்பனம் வேறு ஜாகிரத் வேறு அல்ல, ரெண்டு ஒன்று தான் என்று சொல்லும் பொழுது இல்லை, நம்ம ஜாகிரத்தில் பார்க்குற ரதமெல்லாம் அங்கு கிடையாது. பிறகு நம்ம பார்க்கிறோமே, அதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? அத ரதான் ரதயோகான் பதக சிருஜதே, ஆனால் ரதங்கள், குதிரைகள், பாதைகள் சிருஜதே உற்பத்தி செய்யப்படுகின்றது, வாசனையினால் உருவாக்கப்படுகின்றது. அப்போ சொப்பனத்தில் நாம் பார்க்கப்படுகின்ற பொருள்கள் எதுவும் இல்லை, ஆனால் அவைகளெல்லாம் அந்த நேரம் அந்த காலத்தில் நம்முடைய வாசனையிலிருந்து உருவாக்கப்படுகின்றது. பிறகு ந தத்ர ஆனந்தாக முதக பிரமுதக பவந்தி. நாம் சொப்பனத்தில் பதார்த்தங்களை பார்க்குறோம், பதார்த்தங்களை பார்த்து அதனால சந்தோஷத்தை வேற அடைகிறோம். நமக்கு பிரியமான ஒரு பொருளை சொப்பனத்தில் பார்த்தோம்னா சந்தோஷம், அந்த பொருள் சொப்பனத்திலேயே நம்ம கைக்கு கிடைக்கும்போது அதை விட சந்தோஷம், அந்த பொருளை நம்ம சொப்பனத்தில் அனுபவிக்கும் பொழுது அதிகமான சந்தோஷம். இப்போ ஆனந்தகன சொப்பனத்தில் ஒரு பொருளை பார்க்கறதுனால வர்ற சுகம், முதக என்றால் அந்த பொருள் கைக்கு கிடைக்கும் பொழுது வர்ற சுகம், பிரமுதக என்றால் அதை அனுபவிக்கும் பொழுது கிடைக்கின்ற சுகம். இவைகளும் ந பவந்தி, உண்மையிலேயே அவைகளெல்லாம் கிடையாது. காரணம் என்ன? விஷயமே இல்லாத பொழுது விஷயத்தோடு சேர்ந்த ஆனந்தமும் அங்கு எப்படி வர முடியும்? ஆனால் நானெல்லாம் சொப்பனத்தில் அதை அனுபவிக்கின்றேனே என்றால் அதற்கு உபனிஷத் இங்கு பதில் சொல்கின்றது. அத ஆனந்தான் முதக பிரமுதக சிருஜதே, ஆனால் ஆனந்தங்களெல்லாம் அங்கு உருவாக்கப்படுகின்றது. அதாவது சொப்பன பிரபஞ்சத்தில் பார்க்கப்படும் வஸ்துவும் மித்தியா, அந்த வஸ்துவை பார்த்து அடைகின்ற சுகங்களும் மித்தியா. அதாவது ஒரு வஸ்துவினோடு சம்பந்தம் வைக்கிறதுனால தான் இன்ப துன்பங்கள் வருகின்றது. அந்த வஸ்துவும் பொய் என்றால் அந்த வஸ்து நிமித்தமாக வருகின்ற சுகதுக்கங்களும் பொய், அதுவும் வாசனையினால் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ அங்கே காரணமும் பொய், காரியமும் பொய். காரணமே நம்முடைய கற்பனையில் வந்ததுன்னா அந்த கற்பனையிலிருந்து தான் இனியொரு கற்பனையும் வந்துள்ளது. இதெல்லாம் எதற்கு என்றால்
உபனிஷத் நமக்கு ஆணித்தரமாக சொப்பனம் மித்தியா என்பதை காட்டுவதற்காக. ந ரதாக ந ரதயோகாவே அதுவே போதும், விஷயம் இல்லைன்னு சொன்னாவே போதும். பிறகு ஒரு ஸ்டெப் அதிகமாக சொல்கின்றது, நீ அனுபவிக்கின்ற சுகதுக்கங்களும் உன்னுடைய வாசனையிலிருந்து தான் வந்திருக்கே தவிர உண்மையில் இல்லை. அப்போ விஷயங்களும் பொய், விஷய நிமித்தமாக வருகின்ற சுகங்களும் உண்மையில் கிடையாது, எல்லாமே வாசனையிலிருந்து தான் தோன்றியுள்ளது. பிறகு இதே கருத்து தான் ந தத்ர வேஷாந்தாகா. வேஷாந்தக என்றால் நீர் தொட்டி, தண்ணி இருக்கிற ஒரு நீர் தொட்டி, அதுவும் கிடையாது. அதற்கு அடுத்தது சில வார்த்தைகள், சில பொருள்களை உபனிஷத்து நமக்கு சொல்கின்ற, இந்த ரேண்டம்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றை சொல்லி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும். அதனால் தாத்பரியம் எது இல்லைங்கிறதுல தாத்பரியம் கிடையாது, எதையெல்லாம் பார்க்குறையோ அதெல்லாம் இல்லைங்கிறதுல தான் தாத்பரியம். அதில் எக்ஸாம்பிளுக்கு சிலதை சொல்கின்றது. ரதத்தை ஏன் சொல்லணும், வேறு ஏதாவது சொல்லியிருக்கணுமேனா எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வேஷாந்தாக. அடுத்தது புஷ்கரிண்யக. புஷ்கரிணி என்றால் குளம், பெரிய டேங்க், அதுக்கு புஷ்கரணின்னு சொல்கிறது. ஸ்ரவந்தியக என்றால் ஆறுகள், அப்படியே ஓடி தண்ணீருனுடைய நீரோட்டம். ந பவந்தி அதெல்லாம் கிடையாது. இப்போ கனவுல சிறு நீர் தொட்டியோ அல்லது பெரிய குளமோ அல்லது நீரோட்டங்களோ நதிகளோ கிடையாது. அத வேஷாந்தான், ஆனால் அவைகள் புஷ்கரிணீகி இவைகள், அதாவது பெரிய குளம், ஸ்ரவந்தீகி சிருஜதே இதெல்லாம் செய்யப்படுகின்றது. இது அதே கருத்து தான். அங்கே ரதம்னு சொல்கிறதுக்கு பொதுவாக இங்கே நீர் தொட்டி, நதிகள் இவைகளெல்லாம் நம்ம சொப்பனத்தில் பார்க்குறோம், ஆனால் உண்மையிலே கிடையாது. காரணம் இதெல்லாம் வாசனையினால் செய்யப்பட்டது. இனி கடைசி சொல், அதுதான் ரொம்ப முக்கியம். சகஹி கர்த்தா. சகஹி கர்த்தா. இப்போ இதுவரைக்கும் சிருஜதே சிருஜதேன்னு மட்டும் உபனிஷத் கூறியது. யார் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது. படைக்கப்படுகிறது படைக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டதே, யார் படைக்கிறார்கள்? அதற்கு பதில் சகஹி கர்த்தா, அவன் கர்த்தா. இந்த இடத்துலையும் உபனிஷத்து ஒரு புரோனவுனை போட்டுடுது, அவன்தான் கர்த்தா அப்படின்னு சொல்லிடுது. அதற்கு இப்பொழுது நாம் பொருள் பார்ப்போம். இங்கே சக என்பதற்கு 2 பொருள் கொடுக்கப்பட்டு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அதனால் இங்கே பூர்வபக்ஷி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டாக இனி ஒரு பொருளை பூர்வபக்ஷி கொடுப்பான். நாமளே அந்த 2 பொருளையும் கொடுத்து அர்த்தத்தை கொடுத்து விடுகின்றோம். 2ல் எது வேணாலும் எடுத்து கொள்ளலாம். இங்கு முதல் பொருள் சக என்பதற்கு ஜீவாத்மா. சக ஜீவாத்மா கர்த்தா. இந்த ஜீவாத்மா தான் கர்த்தாவாக இருக்கின்றான். எதற்கு? சொப்பன பிரபஞ்சத்திற்கு. பிறகு ஈஸ்வரன் எதற்கு கர்த்தாவாக இருக்கார்? அவர் ஜாகிரத் பிரபஞ்சத்திற்கு கர்த்தாவாக இருக்கார். அதனால தான் நம்மளுடைய சிருஷ்டி பகவானுடைய சிருஷ்டியும் எவ்வளவு அழகாக இருக்குது, வேற்றுமை இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம சொப்பன சிருஷ்டி விவஸ்தை இல்லாமல் இருக்குது, ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிறோம். பகவானுடைய சிருஷ்டி பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக விவஸ்தையாக இருக்குது. ஆகவே ஜாகிரத் சிருஷ்டியினுடைய கர்த்தா ஈஸ்வரன், சொப்பன சிருஷ்டியினுடைய கர்த்தா ஜீவன். அப்போ ஜீவக சகஹி கர்த்தா. யார் சொப்பனத்தை படைக்கிறார்கள்னா நம்ம தான் கர்த்தாவாக இருக்கின்றோம். இனிமேல் கர்த்தான்னு சொன்னால் கர்த்தாவுக்கு உடனே உபாதானத்தை கொடுக்கணும். கர்த்தாவுக்கு நிமித்த காரணம் வேணும். அதாவது நிமித்த காரணமே பொதுவாக கர்த்தான்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே இனியொன்று சொல்வார்கள், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் அப்படின்னு ஒரு காஸ் இருக்குது. நிமித்த காரணம், அந்த நிமித்தமாக இருக்கிறவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இப்போ பானையை படைப்பவன் அப்படின்னு சொல்லும்போது குயவனை நிமித்த காரணம்னு சொல்லிடுவோம். அவனுக்கு 2 கை இல்லைன்னு வச்சுக்குவோமே, அவன் எப்படி நிமித்த காரணமாக இருக்க முடியும்? அப்போ அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டும், அது இன்ஸ்ட்ருமெண்டல் காசுன்னு சொல்லுவோம். அப்படி
இந்த ஜீவாத்மாங்கிற கர்த்தாவுக்கு சொப்பன பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு உபாதானம் என்ன, நிமித்தம் என்ன, இதெல்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அது நமக்கு தெரிஞ்சது தான். உபாதானம் என்ன? வாசனைகள், நம்முடைய சம்ஸ்காரங்கள் தான் உபாதான காரணம். நிமித்த காரணம் என்ன? அதை நம்ம பார்க்க போகிறோம். அது கர்ம, நம்முடைய கர்ம வினைகள் தான் நிமித்தமாக இருக்கின்றது. அதெல்லாம் தான் இனிமேல் சில ஸ்லோகங்களில் விளக்கப்பட இருக்கின்றது. அப்போ இங்கே சக கர்த்தாங்கிற இடத்துல சக என்றால் ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா தான் ரதக ரதயோகாகா இவைகளையெல்லாம் படைக்கின்றான். எப்படி படைக்கின்றான்? அவனுக்கு இதையெல்லாம் படைக்கிறதுக்கு எங்கு சென்றான் என்றால் தன்னுடைய வாசனைக்குள் செல்கின்றான். ஈஸ்வரன் இதை படைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய மாயைக்குள்ளே போய் தமோ குணத்திலிருந்து பஞ்சபூதங்களை உருவாக்கி இதை படைச்சார். ஜீவன் இதை படைக்கிறதுக்கு அவனுக்கு வாசனைகள் தான் உபாதானம். இது ஒரு அர்த்தம். இதுதான் நார்மல் மீனிங். சக கர்த்தான்னா நாம் அனுபவிக்கிற சொப்பன பிரபஞ்சத்தை யார் படைக்கிறார்கள் அப்படின்னா நம்ம தான் படைக்கிறோம். அதனால் சொப்பனத்தில் எதையாவது ஒன்றை பார்த்துட்டு மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது. காரணம் என்ன? நம்ம தானே அதை படைச்சிருக்கோம். நம்ம படைத்த உலகத்தை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். ஆகவே நாம தான் கர்த்தா, நாம தான் போக்தா. நாம் அந்த உலகத்தை படைத்து நம்மளே அதை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளே சமையல் பண்ணி நம்மளே சாப்பிட்ற மாதிரி. நம்ம சமையல் பண்ண அதுக்கப்புறம் குறை சொல்லக்கூடாது, நம்மளே பண்ணிட்டோம்னா. அப்படி நம்மளே இந்த சொப்பனத்தை படைச்சிருக்கோம், அதை நம்ம அனுபவிக்கின்றோம். இது ஒரு பொருள். இப்போ இரண்டாவது பொருள் சக என்பது ஆத்மாவை குறிக்கின்றது, நிர்குண ஆத்மாவை குறிக்கின்றது. இப்போ நிர்குண ஆத்மாவை குறித்தால் அவன் எப்படி கர்த்தாவாக இருக்க முடியும் என்றால், அந்த இடத்துல நம்ம இங்கே நிர்குண ஆத்மான்னு சொல்லும்போது அங்கே நிர்விகாரங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். நிர்விகார கர்த்தா, அதாவது சாமானிய காரணம், அவருடைய பிரசன்ஸில் தான் எல்லாமே நடக்கின்றது. விகாரம் அடையாமல் கர்த்தாவாக இருப்பது ஆத்மா. அப்போ சவிகார கர்த்தா ஜீவன் சொப்பனத்துக்கு, நிர்விகார கர்த்தா ஆத்மா. அது எப்படி நிர்விகார கர்த்தான்னு சொல்ல முடியும்னா, நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பார்த்துருக்கோம். திரஷ்டேர் திரஷ்டா அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கோம். பார்ப்பவனுக்கு பார்ப்பவனை பார்ப்பவனாக இருக்கிறான்னு சொல்லும்போது, இங்கே இரண்டாவது பார்ப்பவனை நம்ம எப்படி பார்த்துருக்கோம்? நிர்விகார திரஷ்டான்னு படிச்சிருக்கோம். முதல் பார்ப்பவன் பிரமாதா. இந்த பிரமாதாவுக்கு சாட்சியாக பிரமாதாவை பிரகாசப்படுத்துவவன்னு பார்த்துருக்கோம். அப்படி எப்படி ரெண்டு திரஷ்டா இருக்கும்போது ரெண்டு ஸ்ரோத்தா இருக்கிறானோ, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சக்ஷுஷஸ் சக்ஷுகுங்கிற இடத்துல எப்படி பார்த்துருக்கிறோமோ, அதே போல் கர்த்துகு கர்த்தா, கர்த்தாவுக்கு கர்த்தாவாக இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சகஹி கர்த்தாங்கிற இடத்துல சக ஜீவாத்மா கர்த்தா அல்லது சக பரமாத்மா நிர்விகார கர்த்தா. விகாரம் அடையாமல் அவர் அனைத்து படைப்புக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கின்றார். அதாவது வியாவகாரிக சத்தியத்திற்கே பரமாத்மா அதிஷ்டானமாக இருக்கிறார்னா, பிராதிபாசிக சத்தியத்திற்கு யார் அதிஷ்டானமாக இருக்க முடியும்? ரெண்டு சொல்லலாம். வியாவகாரிக சத்தியமாக இருக்கிற பிரின்சிபலையும் சொல்லலாம், அல்லது அதுவே யாரை சார்ந்து இருக்கு, அது பரமாத்மா. இப்போ ஒருவர் கார்பெட் மேலே நின்றுட்டுருக்கார். எது எனக்கு ஆதாரம்னு கேட்டால் அவர் ரெண்டை சொல்லலாம், பூமின்னு சொல்லலாம் அல்லது கார்பெட்னு சொல்லலாம். பூமி தான் அல்டிமேட் முழுமையாக. ஆனால் அந்த பூமியை எது தாங்கிட்டு இருக்கு? கார்பெட் தாங்கிட்டு இருக்கு. இவரை தாங்கிட்டு இருக்கிறது நேரடியாக அந்த ஜமகாலம் கார்பெட். அதே போல் இந்த சொப்பனத்திற்கு நேரடியான ஆதாரம் ஜாகிரத்தில் இருக்கின்ற விஸ்வன் அல்லது ஜீவாத்மா, அதற்கு ஆதாரம் பரமாத்மா. ஆகவே இங்கே சகங்கிற இடத்துல பரமாத்மாவையும் சொல்லலாம், ஜீவாத்மாவையும் சொல்லலாம். பரமாத்மாவை சொல்லிட்டோம்னா நிர்விகார கர்த்தா,
ஜீவாத்மாவை சொல்லிட்டா சவிகார கர்த்தா. இத்துடன் இந்த மந்திரத்தினுடைய விசாரம் முடிவடைகின்றது. இப்போ இந்த 10வது மந்திரத்தில் சொப்பனம் மித்தியா, சொப்பனம் வாசனாமய பிரபஞ்சம். இப்போ சொப்பனத்தை மித்தியான்னு நிலைநாட்டுதலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றதுன்னா 9வது மந்திரம் உறுதியாக்கப்படுகின்றது. 9வது மந்திரத்தில் சொப்பனம்ங்கிற ஒரு அனுபவத்தில் பாஹ்ய ஜோதி கிடையாது, மனது ஆப்ஜெக்ட் ஆகிருக்கு, பொருளாக மாறியுள்ளது. ஆகவே அங்கு ஆத்மாவினுடைய ஸ்வயம் ஜோதிஷ்டுவம் தெளிவாகிறதுன்னெல்லாம் நம்ம விசாரம் பண்ணி நிலைநாட்டினோம். அது இங்கே ரீஎஸ்டாப்ளிஷ்ட், அது மீண்டும் உறுதியாக்கப்படுகின்றது. ஏன்னா அந்த சொப்பனத்துக்குள்ளே பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்டுட்டான், ஆகவே அதை நாம் நீக்கிவிட்டோம். இனி அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். 11. ததே ஸ்லோகா பவந்தி ஸ்வப்னேன ஷரீரம் அபிப்ரகத்ய அசுப்தசுப்தான் அபிசாகஷீதி சுக்ரமாதாய புனரைதி ஸ்தானம் ஹிரண்மய புருஷக ஏகஹம்சக. இந்த 11வது மந்திரத்தில் ஆரம்பித்து 14வது மந்திரம் முதல் வரி வரை, 11லிருந்து 14 முதல் வரி வரை எப்படி ஒவ்வொரு உபனிஷத்திலையும் ரிக் மந்திரங்கள் கொட்டேஷனாக கொடுக்கப்படுகின்றதோ அதுபோல இங்கு மந்திரங்கள் வருகின்றது. எதற்கு என்றால் ததேதே ஸ்லோகாகா பவந்தி. ததேதே என்றால் இந்த விஷயத்தில், இந்த விஷயத்தை விளக்கும் ஸ்லோகங்கள் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இந்த இடத்துல என்ன செய்கின்றார் யாக்ஞவல்யர், ரிக் மந்திரத்தை எடுத்து தன்னுடைய கருத்துக்கு சப்போர்ட்டாக கொடுக்கிறார். நம்ம அதை பல முறை பார்த்துருக்கோம். தைத்திரியத்திலெல்லாம் இந்த விஷயத்தில் ஸ்லோகங்கள் இருக்கின்றது அப்படின்னு உபனிஷத்தை கொட்டேஷன் கொடுக்கறது. இனி அடுத்த கேள்வி எந்த விஷயத்தில் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன விசாரம் பண்ணிகிட்ருக்கிறோமோ அந்த விஷயம். அது என்ன விஷயம் என்றால் இரண்டு விஷயம். ஒன்று ஆத்மஸ்வரூபம், இனி ஒன்று ஜெகத் அல்லது இங்கே குறிப்பாக சொப்பனத்தினுடைய மித்தியாத்துவம். சொப்பன பிரபஞ்சம் மித்தியா என்றும், பிறகு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஜாகிரத் பிரபஞ்சமும் மித்தியா என்ற விஷயமும், பிறகு ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி. இப்போ இந்த விஷயத்தை விளக்க இங்கு கொட்டேஷன் வருகின்றது. ஆகவே நமக்கு 14வது மந்திரத்தில் முதல் பகுதி வரை இந்த கொட்டேஷன் போகும். அதில் எதுவுமே புதிதான கருத்துக்கள் இல்லை, எல்லாமே நம்ம பார்த்த கருத்துக்கள் தான். அதுவும் இல்லாமல் சுலபமான கொட்டேஷன்ஸ். இப்போ இதனுடைய சாராம்சம் என்னன்னா, ஆத்மாவினுடைய சொரூபம், பிறகு சொப்பனத்தை பற்றிய மேலும் விளக்கங்கள். இனி நாம் மந்திரத்திற்குள் சென்றால் முதலில் கடைசி வரியை எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த ஸ்லோகம் என்று சொல்லப்பட்டால் இது மந்திரங்கள், அதனுடைய கடைசி வரியில் ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஆத்மா, இங்கு 3 சொற்கள் ஆத்மஸ்வரூபத்திற்கு. ஹிரண்மயக புருஷக ஏக ஹம்சக. இந்த 3மே ஆத்மஸ்வரூபத்தை விளக்குகின்ற சொற்கள். ஹிரண்மயக புருஷக ஏக ஹம்சக. ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம். ஹிரண்மயக, ஹிரண்மயம் என்றால் தங்கத்தை போல ஒளிர்கின்ற என்பது பொருள். அதனுடைய அர்த்தம் சைத்தன்ய ஜோதி ஸ்வபாவக.
ஹிரண்மயக இஸ் ஈக்குவல் டு சைத்தன்ய ஜோதி ஸ்வபாவக, சைத்தன்யத்தை ஜோதியை போன்ற தன்மை உடையவன். அதாவது இங்கே ஜோதிங்கிறது எக்ஸாம்பிள். சைத்தன்யம் என்பதையே ஜோதியாக தன்னுடைய சுபாவமாக சொரூபமாக கொண்டது ஆத்மா. இப்போ ஆத்மாவினுடைய முதல் சொரூபம் சைத்தன்ய சொரூபம். ஹிரண்மயகன சைத்தன்ய சொரூபம். இரண்டாவது சொல் புருஷக. இங்கு புருஷக என்றால் காரிய கரணாதி சர்வம் பூரயதி இது புருஷக. காரியம் என்றால் பிசிக்கல் பாடி, கரணம் என்றால் சூக்ஷ்ம சரீரம், அதாவது இந்திரியங்கள் போன்றவைகள். காரிய கரணாதி, காரியங்கள், காரியம்னா ஸ்தூல, கரணத்தில் பல கரணங்கள் இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் 19 அம்சங்கள் சூக்ஷ்ம சரீரத்தில். அந்த கரணங்களை அனைத்தையும் பூரயதி இது புருஷக, வியாபிப்பவன். அப்போ ஆத்மா என்ற ஒரு தத்துவம் நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை வியாபிக்கின்றது. இப்போ காரிய கரணாதி சர்வம் பூரயதி இது புருஷக. இந்த புருஷகங்கிற சொல்லுக்கு பல விதத்தில் அர்த்தம் பார்க்கலாம். பூர்ணக இது புருஷகன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஷரீரத்தை வியாபிக்கின்ற தத்துவம். இனி அடுத்த சொல் ஏக ஹம்சக. ஹம்சக என்ற சொல்லுக்கு பொருள் ஹந்தி கச்சதி இது ஹம்சக. எது நகர்ந்து செல்கின்றதோ அதற்கு பெயர் ஹம்சக. இந்த ஹம்சன்னு அந்த பறவையை பார்த்தோம் அப்படின்னா அது அழகாக அப்படியே நகர்ந்து போகிறது, அழகாக இருக்கும். அது அது எஃபர்ட் இல்லாமல் அப்படியே மேஜிக்காக நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள காலை ரொம்ப வேகமாக அடிச்சுட்ருக்கும். வெளியே பார்த்தோம்னா அப்படியே அழகாக போயிட்டுருக்கும். அப்படி ஹம்சக, ஏக ஹம்சக என்றால் இவர் ஒருவராக இருந்து நகர்ந்து கொண்டு இருப்பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நகராமல் சிதாபாச ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஜாகிரத் சொப்பனம் என்ற அவஸ்தைகள், இகலோக பரலோகம் என்கின்ற அவஸ்தைகளில் பயணம் செய்பவர். அதாவது தனியாக பயணம் செய்பவர் அர்த்தம். ஏகஹம்சகனா இவர் தனியாக பயணம் செய்பவர். அப்படின்னா என்ன? சிதாபாச ரூபத்தை எடுத்துக்கொண்டுங்கிற கண்டிஷனை போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா இவர் எங்கே பயணம் பண்ணுவார்? ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். ஆகவே சிதாபாச ரூபமாக தன்னை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாராம்? ஒரு சரீரத்திலிருந்து இனியொரு சரீரம், அதாவது ஒரு லோகத்திலிருந்து இனியொரு லோகத்துக்கு போறாராம். அப்படி ஒரு சரீரத்தை எடுத்த உடனே அந்த சரீரத்திலேயாவது நகராமல் இருக்காரானா கிடையாதான். ஒரு அவஸ்தையிலிருந்து இனியொரு அவஸ்தைக்கு போயிடுறாராம். அப்போ ஒரு சரீரத்துக்குள்ளேயே அவஸ்தையை விட்டு அவஸ்தைக்கு நகர்கின்றார். பிறகு ஒரு லோகத்தை விட்டு இனியொரு லோகத்தில் நகர்கின்றார். யார்னா இது இதே ஆத்மா சிதாபாச ரூபமாக தன்னை மாற்றிக்கொண்டு இந்த மாதிரி செய்தான். பிறகு இதே ஆத்மா சரீரங்களை எல்லாம் வியாபிச்சிட்ருக்கு. இதனுடைய சொரூபந்தான் என்ன? ஹிரண்மயக சைத்தன்ய சொரூபம். இப்படி கடைசி வரியில் ஆத்மாவினுடைய சொரூபத்தை கூறி இனி முதல் 3 வரிகள் சொப்பன அவஸ்தை, பிறகு ஜாகிரத அவஸ்தை விளக்கப்படுகின்றது. அப்படி விளக்கப்படும் பொழுது உபனிஷத் என்ன செய்கின்றது? யார் சொப்பனத்தை உருவாக்குகின்றார்கள்ங்கிற இடத்துல நம்ம சென்ற மந்திரத்தில் பார்த்தோம். சகி கர்த்தாங்கிறதுல 2 அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். ஒன்று ஜீவாத்மானு பார்த்தோம், இனி ஒன்று பரமாத்மானு பார்த்தோம். இங்கு பரமாத்மா கர்த்தாங்கிற அடிப்படையில் பதில் சொல்லப்படுகின்ற. சொப்பனத்தை அனுபவிக்கிறது யாருங்கிற கேள்விக்கு நம்ம 2 பதிலையும் சொல்லலாம். ஒன்று முக்கிய ஆத்மானு சொல்லலாம், இனி ஒன்று விஸ்வன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜீவாத்மானு சொல்லலாம். இங்கு முக்கிய ஆத்மா என்று எடுத்துக்கொள்ளப்படுகின்றது.
அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி பொருள் பார்க்கணும்? முக்கிய ஆத்மா சிதாபாசனை உருவாக்கி கொண்டு சிதாபாசன் மூலம் அனுபவிக்கின்றது, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கிய ஆத்மா சிதாபாச ரூபமாக சொப்பனத்தை உருவாக்கி அனுபவிக்கின்றது, அல்லது முக்கிய ஆத்மா சாட்சியாக இருக்கின்றது. அப்படி உபனிஷத் இரண்டையும் கலந்து நமக்கு உபதேசம் செய்கின்ற. சொப்பனேன, சொப்பனத்தின் மூலமாக. இங்க சொப்பனேன என்ற சொல்லுக்கு பொருள் வாசனா மாத்திர லோகேன. சொப்பனேன இஸ் ஈக்வல் டு வாசனா மாத்திர லோகேன. மிக அழகாக இங்கு சொல்லப்பட்டுள்ளது. அதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். அடுத்த வரியை பார்த்துட்டு விளக்கத்துக்கு வந்தால் நமக்கு நன்கு புரியும். ஷாரீரம் அபிப்ரஹத்திய. ஷாரீரம் என்றால் நம்முடைய ஸ்தூல சரீரம். ஷரீரமேவ ஷாரீரம். ஷரீரத்தை தான் இங்கு ஷாரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஷாரீரம்னா நம்முடைய ஸ்தூல சரீரம். அபிப்ரஹத்திய அப்படின்னு சொன்னால் நிச்சேஷ்டாம் ஆபத்திய அப்படின்னா சேஷ்டை இல்லாமல் ஆக்கி, ஜடத்தை போல ஆக்கி. அதாவது எப்படி சொப்பன பிரபஞ்சம் உருவாகின்றதுங்கிற கதையில் இருக்கும். நம்முடைய ஸ்தூல சரீரத்தை அபிப்ரஹத்திய அப்படின்னா செயலற்றதாக மாற்றி, நிச்சேஷ்டாம் ஆபத்திய, சேஷ்டான செயல், நிச்சேஷ்டான செயல் இல்லாமல் செய்து. என்ன இவன் ஜாகிரத அவஸ்தையில் ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஏதாவது ஒரு செயல் பண்ணிகிட்டு இருக்கான்லவா. நேரம் போலினா டிக்கெட்டை கிழிச்சிட்டு இருக்கிறது, கையும் காலையும் ஆட்டிகிட்டு இருக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு செயல். ஸ்தூல சரீரம் நிச்சேஷ்டமாக இருக்கான்னா கிடையாது. மேபி தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இருக்கலாம், மீதி நேரத்துல எல்லாம் ஏதாவது திருசனம் பண்ணிகிட்டு இருக்கு கையுங்காலும். ஆனால் சொப்பனத்தில் என்ன ஆகுது? தூங்குறவனை பார்த்தோம்னா அப்படியே ரிலாக்ஸ்டாக ஸ்தூல சரீரம் எந்த விதமான அசைவும் இல்லாமல் இருக்கு. அப்படி இந்த சரீரத்தை நிச்சேஷ்டமாக ஆக்கி, இப்படி ஆக்குவதற்கு என்ன காரணம்? ஒரு ஜீவாத்மானால நம்முடைய ஸ்தூல சரீரத்தை நிச்சேஷ்டம், சேஷ்டம்னா செயல், நிச்சேஷ்டம்னா செயலில்லாமல் ஒரு ஜடத்தை போல மரக்கட்டையை போல ஆக்க முடிவதற்கு என்ன காரணம்? அதுதான் முதல் சொல்லல சொல்லப்பட்டுள்ளது, சொப்பனேன. அதாவது சொப்பனமயமான ஒரு உலகத்தை தோற்றி வைத்து அதில் அபிமானம் வச்ச உடனே இந்த சரீரம் நிச்சேஷ்டம் ஆகி விடுகின்றது. இந்த சரீரம் எப்பொழுது நிச்சேஷ்டம் செயலற்று ஆகும்னா, நாம் இந்த சரீரத்தை விட்டு வேற ஒரு உலகத்தில் போய் அங்கே அபிமானம் வைக்கணும். அதனால தான் தியான காலத்தில் எப்போ உடல் அமைதியாக இருக்கும், கை காலெல்லாம் எப்போ ஆடாமல் இருக்கும்னா, கை காலையுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிடும். அதை மறந்து வேற ஒரு உலகத்துக்கு நம்ம போகணும். வேறொரு உலகம்னா இப்போ ஓம் நம சிவாயான்னு ஒரு நாமத்தை எடுத்துட்டோம்னா நம்ம மனது அந்த பாவனைக்குள்ளே போயிடுதுன்னா அப்படியே உடல் ரிலாக்ஸ் ஆகி செயலற்று இருக்கும். அப்போ இந்த உடல் அமைதியாக இருக்க வேண்டும்னா வேறு ஒரு வாசனாமய பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அந்த பாவனைக்குள்ளே போகணும். இப்போ இங்கே சொப்பனேன என்றால் வாசனா ரூப வாசனா மாத்திர லோகேன பாவனையா. இங்கே பாவனான்னு ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். வாசனா மாத்திர லோகேன பாவனையா, வாசனையினால் மட்டும் செய்யப்படுகின்ற ஒரு உலகத்தை உருவாக்கி அங்கு இருக்கின்ற பாவனையின் மூலம். ஆகவே இங்கே சொப்பனேனங்கிறது ஷரீரத்தை செயலற்று இருக்க ஹேது. இது இந்த திருதியா விபக்தி ஹேத்துவர்த்தை. சமஸ்கிருதத்தில் இது 3வது விபக்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அது காரணம். சொப்பனேனங்கிறது ஒரு காரணம். எதற்குனா இந்த சரீரம் ஜடத்தை போல இருக்கிறதுக்கு. எப்படின்னா வாசனா மாத்திரமான ஒரு லோகத்தை உருவாக்கி அங்கே வைக்கிற பாவனையினால். இப்போ இந்த ஜீவாத்மா சிதாபாசம் என்ன பண்ணிட்டான்?
வாசனையினால் ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் இவன் பாவனையை வச்சதுனால இந்த உடல் நிச்சேஷ்டமாக ஆகிவிட்டது. அதனால தான் சில பேர் ஏதாவது ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அப்படியே உடல் நிச்சேஷ்டமாயிரும். ஆஃபீஸில் முன்னாடி எல்லா வேலையும் இருக்கும், திடீர்னு எங்கேயோ போயிடுவார்கள். ஏன் அப்படியே நிச்சேஷ்டம் ஆகுதுன்னா, இவர்கள் வாசனாமய லோகத்தில் போய் அங்கே வாழ்கின்றார்கள். அதனால் என்ன ஆச்சுன்னா, இங்கே சூழ்நிலை எல்லாம் மறந்து உடல் அப்படியே அமைதியாக செயலற்று இருக்கின்றது. இப்போ சொப்பனேன சாரீரம் அபிப்ரஹத்ய. பிறகு அடுத்த சொல் அசுப்தக. இந்த புக்கில் சுப்தகன்னு பிரிச்சிருக்கு. அதை நம்ம சந்தி ரூலில் பிரித்தோம்னா ஆவை முன்னாடி போட்டுக்கணும். அபி பிரஹத்ய அசுப்தகன்னு பிரிக்கணும். அசுப்தக. இங்கே அசுப்தகங்கிற சொல் நிர்குண ஆத்மாவுக்கு வந்தாச்சு. சரி, இப்படி சொப்பனத்தை பார்த்துட்ருக்கும்போது இந்த தைஜசன் இருக்கானே அவன் உருவாக்கி விட்டான். அப்போ விஸ்வன் என்ன ஆயிட்டான்னா தூங்கிட்டான். இப்போ விஸ்வன் தன்னுடைய நிலையை இழந்து விட்டான். விஸ்வன் விழித்து கொண்டிருந்த ஜாகிரத் அனுபவம். விஸ்வன் தன்னுடைய நிலையை இழந்த உடனே பிறகு யாராவது ஒருவர் அங்கே விழித்து கொண்டிருந்தால் தானே அந்த அனுபவத்தை எல்லாம் பார்க்க முடியும். அப்போ யார் அங்கு உறங்காமல் இருக்கின்றார்கள்? அசுப்தக. எப்பொழுதும் உறங்காதவன் யார் அப்படின்னா அசுப்தகங்கிறது இங்கு சாட்சி சைத்தன்யத்தை குறிக்கின்றது. இப்போ அசுப்தக இஸ் ஈக்குவல் டு எப்பொழுதும் உறங்காமல். அலுப்த திருக் என்ற ஒரு சொல் சாஸ்திரத்தில் பயன்படுத்தப்படும். அலுப்தம் என்றால் லோபமாகாமல் இடைவிடாத திருக். அதைத்தான் சுவாமிஜி ஒருவர் சொல்லுவார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிற இடத்துல இதை கொண்டு சொல்லுவார்கள். இமைப்பொழுதும்னா இமைக்கிற ஒரு பொழுதும் கூட இறைவன் என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்கவில்லை. அது பக்தி ரூபமாக சொல்லலாம், வேதாந்த ரூபமாக சொன்னால் இந்த அர்த்தம். அசுப்தக, அவர் இமைப்பொழுதும் என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காமல் அப்படியே சாட்சியாக கவனித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றார். இப்படி அசுப்தக என்றால் நம்ம இமைக்கிற நேரமும் கூட இல்லாமல், ஏன்னா இமைக்கிற நேரத்தில் நம்ம தூங்கி முழிச்சிடுற மாதிரி அப்படியும் இல்லாமல் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருப்பவர். அதனால தான் அம்பாளுக்கு மீனாட்சிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? மீனுக்கு இமை இல்லையா, அது கண்ணை மூடி முழிக்காதான். அதே போல் அம்பாள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே நம்ம பக்தனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால் என்னென்னா கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கலாம். யார்? நம்ம பக்தர்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக. அப்படி பக்தியில் சொல்லப்படும். இங்கு அசுப்தக என்றால் வேதாந்தத்துக்கு வந்துடணும். எப்பொழுதும் சாட்சி சைத்தன்யமாக இருந்து கொண்டு. இனி அடுத்தது சுப்தான். எல்லாமே டிக்ஷனரி மீனிங்க்கு அப்பாற்பட்ட மீனிங் தான். சுப்தான் என்றால் வாசனாமய பிரபஞ்சான், வாசனாமய பிரபஞ்சத்தை. சுப்தான் என்றால் வாசனாமய பதார்த்தான், வாசனைகளினால் தோன்றிய பதார்த்தங்களை அபிசாகசீதி. இந்த வார்த்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமோ? அபிசாகசீதின்னு சொல்லி துவா சுபர்ணா அப்படின்னு சொல்லி முண்டகோபனிஷத்தில் ஒரு பறவை பிப்பளம் சுவாத்வத்தி அனஷ்ணன் அந்யோ அபிசாகசீதி. இனி ஒரு பறவை சாப்பிடாமல் அபிசாகசீதின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே சொல்லுதான் இங்கும். அதாவது சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அபிசாகசீதி அப்படின்னு சொன்னால் எந்த விதமான கர்மத்திலும் ஈடுபடாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. அபிசாகசீதி. அப்போ இது யாரை குறிச்சாகணும்? விஸ்வனை குறிக்க முடியாது. இது துரிய சைத்தன்யத்தை தான் குறிக்க முடியும். இப்போ அசுப்தகங்கிறதும் சைத்தன்ய ஸ்வரூபத்தை குறிக்கின்றது.
அதாவது முக்கிய ஆத்மா, நம்ம 4வது வரியில் பார்த்தோமே, ஹிரண்மய புருஷ ஏகஹம்சக, அந்த முக்கிய சைத்தன்யம் அசுப்தக சன், அதாவது இவன் விஸ்வன் உறங்கி விட்டான், தைஜசன் ஏதோ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், ஆனால் அந்த தைஜசனை யார் பிரகாசப்படுத்துகிறார்கள்? அசுப்தக, இந்த துரிய சைத்தன்யம். தைஜசன் ஒரு புதிதான கர்த்தா, அவனுமே இந்த சாட்சிக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. சாட்சிக்கு அனுபவிக்கப்படும் பிரகாசப்படுத்தும் பொருளாக அந்த தைஜசன் இருக்கின்றான். அவனையும் பிறகு அவன் உருவாக்கிய இந்த உலகம் சுப்தான் அபிசாக ஷீதி. இப்போ இந்த முதல் 2 வரியில் சொப்பன அனுபவம் கூறப்பட்டு, அந்த சொப்பன அனுபவத்தில் சைத்தன்யம் உறங்காமல் மாறாமல் விகாரத்தை அடையாமல் இருக்கின்றது என்று கூறப்பட்டது. இனி அதற்கு அடுத்த வரிக்கு வந்தால், சுக்ரம் ஆதாய புனரைதி ஸ்தானம். இப்பொழுது சொப்பனத்தை பார்த்து கொண்டிருப்பவன் எவ்வளவு காலம் பார்த்துட்டே இருப்பான்? அப்படியே சொப்பனத்திலேயே இருந்தோம்னு வச்சுக்கோமே, ஒரு ஆங்கிளில் நல்லா தான் இருக்குது, இந்த உலகத்தை விட்டுட்டு ஒரு முறை கனவுக்குள்ளே போயிட்டோம்னா அப்படியே இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஆனால் அது முடியாது. புனகன்னு ஒரு சொல் இருக்குது. புனக என்றால் ஜாகிரத் அனுபவ வாசனா வசாத், ஜாகிரத் பிரபஞ்சத்தை அனுபவிக்க வேண்டிய வாசனை தோன்றும் பொழுது, கர்மம் தோன்றும் பொழுது, அதாவது சொப்பன அனுபவ கர்மம் போய் ஜாகிரத் அனுபவ கர்மவினை வரும் பொழுது, புனக சுக்ரம் ஆதாய. இங்க சுக்ரம் என்றால் இந்திரியங்கள், ஆதாய அவைகளையெல்லாம் எடுத்து கொண்டு. ஏன்னா இந்திரியங்களை எல்லாம் எடுத்துட்டா தான் ஜாகிரத்தில் அனுபவிக்க முடியும். ஸ்தானம் ஐதி, ஐதி ஸ்தானம் ஐதினா ஜாகரித ஸ்தானம் ஐதி, ஐதினா திரும்பி வருகின்றான், ஏத்தினா போகிறான், அதில் முன்னாடி ஒரு சேர்த்திட்டோம்னா ஐதி, ஐதினா வர்றான்னு அர்த்தம். ஸ்தானம்னா இங்கே ஜாகரித ஸ்தானம், ஜாகிரத ஸ்தானத்திற்கு வருகின்றான். எப்படி வர்றான் என்றால் தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் மீண்டும் எடுத்து கொண்டு இந்த ஜீவாத்மா ஜாகிரத அனுபவத்திற்கு மீண்டும் வருகின்றான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இவன் என்ன பண்ணுறான்? சொப்பனத்துக்கு போகிறான். சொப்பனத்திற்கு போயிட்டு ஜாகிரத்துக்கு வரும்போது இந்திரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் எந்த இந்திரியங்கள் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு அவன் வாசனாமயத்துக்குள்ளே போய் சொப்பனத்தை பார்த்தானோ, அவன் மீண்டும் கர்ம வினையினால் அவன் ஜாகிரத அவஸ்தைக்கு வரும் பொழுது இந்திரியங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றான். நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு திங்ஸை பேக் பண்ணிட்டு போவோம். அதே போல் ஜாகிரத அவஸ்தைக்கு வரும்போது ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருந்த இந்திரியங்களை எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல மாட்டிட்டு மறுபடியும் ஜாகிரத அவஸ்தைக்கு வந்தாக வேண்டும். இப்போ இங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு கருத்து, இந்த ஜாகிரத அவஸ்தைக்கு வருவதற்கு காரணம் கர்ம. இதே கருத்து மீண்டும் இனி விளக்கப்பட இருக்கின்றது. 14வது மந்திரம் வரைக்கும் இதே கருத்தை தான் நம்ம பார்க்க போகின்றோம். 12வது மந்திரம். பிராணேன ரக்ஷன் அவரம் குலாயம் பகிஷ்குலாயாத் அம்ருதஸ்சரித்வா ச ஈயதே அம்ருதோ யத்ர காமம் ஹிரண்மய புருஷக ஏகஹம்சக. இங்கும் விசேஷமான கருத்து இல்லை, ஏற்கனவே பார்த்த கருத்து தான். கடைசி வரி சென்ற மந்திரத்தில் இருக்கிற அதே கருத்து. ஹிரண்மய புருஷ ஏகஹம்சக, ஹிரண்மயக புருஷக ஏகஹம்சக, நம்ம பார்த்த அதே பொருள். இனி முதல் வரிக்கு வந்தால்,
பிராணேன ரக்ஷன் அவரம் குலாயம். நாம் சொப்பனத்தில் இருக்கும் பொழுது ஜாகிரத் அவஸ்தையில் பயன்படுத்திய இந்திரியங்களெல்லாம் ஒடுங்கிய நிலைக்கு சென்று விட்டது. பிறகு நம்முடைய சரீரம் என்ன நிலையை அடைந்து விட்டது? சென்ற மந்திரத்தில் பார்த்தோம், அதாவது நிச்சேஷ்டையை அடைந்து விட்டது, செயலற்ற நிலையை அடைந்து விட்டது. செயலற்ற நிலையை அடைந்த இந்த சரீரத்தை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கவில்லை என்றால் மீண்டும் இந்த சரீரத்திற்குள்ள வந்து ஜாகிரத பிரபஞ்சத்தை அனுபவிக்க முடியாது. ஆகவே யார் எதன் மூலமாக சொப்பன அவஸ்தையில் இந்த ஜாகிரத்தில் பயன்பட இருக்கின்ற ஸ்தூல சரீரத்தை பாதுகாக்கின்றார்கள், அது சொல்லப்படுகின்றது பிராணேன ரக்ஷன். 5 பிராணன்களின் மூலமாக ரக்ஷன், இந்த ஸ்தூல சரீரமானது காக்கப்படுகின்றது. பிராணேனா நமக்கு தெரியும், பிராண அபான என்ற பிராண தத்துவத்தினால் இந்த சரீரமானது காக்கப்படுகின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொப்பன அவஸ்தையில் வந்து ரெஸ்ட்டுக்கு போனது யார்னா கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் ரெஸ்ட்டுக்கு போயாச்சு. அகங்காரம், புத்தி இதெல்லாம் போயாச்சு. சித்தம் வந்து ஏதோ ஒரு போர்ஷன் மட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஏன்னா அதில் போய் வாசனைகளை எடுக்கணும், அதனால் அந்த சித்தம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த பஞ்ச பிராணன் இருக்கே, அதற்கு ஓய்வில்லை, அதற்கு ரெஸ்ட்டு கொடுக்காம பிராணேன அந்த பிராணன்களின் மூலமாக ஸ்தூல சரீரமானது காக்கப்படுகின்றது. அதுக்கு ஒரே ஒரு டைம் தான் ரெஸ்ட்டு, அது என்னென்னா ஃபைனல் ரிட்டையர்மெண்ட். அதே போல் ஹார்ட்டுக்கும் தான், ஹார்ட்டுக்கும் ஒரே ஒரு டைம் ரெஸ்ட்டு, பிராணனுக்கு ஒரே ஒரு டைம் ரெஸ்ட். மீதி நேரமெல்லாம் அது ஆல்வேஸ் ஆக்டிவ். 24 hours ஷிஃப்ட்டு போட்டு பிராணன் வந்து ஆக்டிவில் இருக்குது. பிராணேன ரக்ஷன். இந்த ஸ்தூல சரீரத்திற்கு ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது, குலாயம். குலாயம் அப்படிங்கிறது ஸ்தூல சரீரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். அவரம் அப்படின்னா மிக கீழான, மிக கீழான குலாயம். நம்ம தான் அதை மேலானதா பவுடரெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். உபநிஷத்தினுடைய கருத்தில் அது ரொம்ப கீழான, இழிவான அப்படின்னு அர்த்தம். அவரம் குலாயம். குலாயம்ங்கிற சொல்லுக்கு பொருள் வந்து, அதாவது நெஸ்ட், பறவைகள் இருக்கின்ற கூடு. குலாயம் அப்படின்னா கூடு. இந்த சொல் எப்படி வந்தது என்றால், கு என்ற சொல்லுக்கு பிருத்திவி என்பது பொருள். சம்ஸ்கிருதத்தில் கு அப்படின்னா பிருத்திவி. கௌ லீயதே இது குலாயம். இறுதியில் பிருத்திவியில்தான் இந்த சரீரம் உறங்கப் போகின்றது. கடைசியாக நம்ம எங்கே போய் தூங்க போகிறோம்? பிருத்திவிக்குள்ளே போய் தான் தூங்க போகிறோம். அப்போ கௌ அப்படின்னா பிருத்திவியாம் லீயதே, மரணத்துக்கு பிறகு அல்லது கடைசியில் இந்த உடல் வந்து மண்ணாக போக போகுது, மண்ணில் போய் அழிய போகின்றது. அப்படி இப்போ குலாயம் அப்படின்னா எது இறுதியில் பூமிக்குள் சென்று விடுகின்றதோ, பூமியில் போய் உறங்குமோ அப்படின்னு அர்த்தம். ஆனால் லௌகிகத்தில் குலாயம்னா நெஸ்ட். இந்த சரீரம் வந்து ஜீவன் தங்கி இருக்கின்ற ஒரு கூடு. அதனால தான் இந்த சில வித்தைகளை சொல்லும்போது கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இந்த சரீரத்தை கூடுன்னு சொல்கிறது, ஒரு கூட்டிலிருந்து இனி ஒரு கூட்டுக்கு போகிறது. இப்போ அவரம் குலாயம்னா இந்த கீழான இந்த சரீரத்தை ரக்ஷன், பஞ்ச பிராணன் மூலமாக பாதுகாத்து. இங்கே சங்கரர் சொல்கிறார், சப்போஸ் அந்த ரக்ஷணம் பண்ணலின்னா என்னன்னா, இவன் கனவு கண்டுட்டு இருப்பான், தூக்கி புதைச்சி வச்சுருவாங்க, ஆள் போயாச்சுன்னு சொல்லி. சப்போஸ் கனவு காணும்போது பிராணனு ரெஸ்ட் எடுத்ததுன்னு வச்சுக்கோமே, நமக்கு தெரியாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணி வச்சுருவாங்க, இவன் எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடி காரியத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு முடிச்சு வச்சுருவாங்க. அப்படி முடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிராணன். இப்போ பிராணன் உள்ளே இருக்கிறதுனால தான் ஆள் வந்து திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி சும்மா விட்டு வச்சுருக்காங்களாம் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். பிறகு பகிஷ் குலாயாத்,
சென்ற மந்திரத்தில் சொன்ன அதே கருத்து தான். இவன் சொப்பனத்துக்கு எப்படி போகிறான் என்றால் பகிஷ் குலாயாத், குலாயம்னா சரீரம், இந்த சரீரத்திலிருந்து அபிமானத்தை விட்டு வெளியே சென்று, சரீரத்துக்கு வெளியே போயிடுறானா அபிமானத்தின் மூலமாக. ஏன்னா இந்த சரீரத்திலேயே அபிமானம் வச்சிட்டு இருந்தா சொப்பனம் கிடைக்காது. ஆகவே பகிஹினா வெளியே, குலாயாத்துனா சரீரத்திலிருந்து வெளியே இவன் அபிமானம் வைத்து. இப்போ சரீரத்திற்கு வெளியே அப்படின்னா சரீரத்திலிருந்து விடுபட்டுன்னு அர்த்தம். இவன் வாசனாமய பிரபஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் அபிமானம் வைத்து என்ன செய்கின்றான், சரித்துவா. இவன் சரித்துவான்னா அவன் விளையாட ஆரம்பிச்சிட்றான். எங்கள் சொப்பன பிரபஞ்சத்தில் இங்கும் அங்குமாக அவன் சொப்பனத்தை பார்த்து அனுபவித்து கொண்டு சக ஈயதே அமிர்தோ எத்திர காமம். பிறகு இதெல்லாம் உண்மையிலேயே பண்றவனுடைய உண்மையான சொரூபம் என்ன, அமிர்தக. அமிர்தகன்னு இரண்டாவது வரியிலேயே பகிஷ் குலாயாத் அமிர்தகன்னு ஒரு சொல்ல இருக்கு. அந்த அமிர்தகங்கிற சொல்லை எடுத்து ஆத்மஸ்வரூபத்தோட சேர்த்தி கொள்ள வேண்டும். இந்த கடைசியில் 3 சொற்கள் இருக்கின்றது அல்லவா, அதோட இதை சேர்த்தி கொள்ளணும். ஹிரண்மயக புருஷக ஏகஹம்சக அமிர்தக. அப்படி அமிர்த சுரூபமாக இருக்கின்ற ஆத்மா, அதாவது மரணமற்ற இந்த ஆத்மா என்ன செய்கின்றான், சரித்துவா சொப்பனத்தை எல்லாம் பார்த்து சக ஈயதே யத்ர காமம். அதாவது யத்ர காமம் என்றால் நம்ம சொப்பனத்தில் எப்படிப்பட்ட உலகத்தை பார்ப்போம் என்றால், எப்படிப்பட்ட ஆசையானது மனதிற்குள்ள திருடமாக இருந்து அந்த ஆசைகள் காமங்கள் விருத்தி ரூபமாக வெளிப்பட்டுள்ளதோ அந்த உலகத்தை நாம் காண்போம். ஆகவே இங்கு என்ன கருத்து சொல்லப்படுகின்றது, சொப்பனத்துக்கு ஒரு காரணம் காமம். காமம் என்றால் ஆசைகள். கர்மன்னு இனி ஒன்று இருக்கு, அது அடுத்த மந்திரத்தில் சொல்லப்படும். இங்கே காமம் அதுவும் ஒரு காரணம், ஆசையும் ஒரு காரணம், கர்மமும் ஒரு காரணம். நாம் பார்க்க போகிற சொப்பனத்திற்கு கர்மம் மட்டும் காரணம் அல்ல, காமமும் காரணம்னு இங்கு சொல்லப்படுது. அது நம்முடைய அனுபவத்திலேயே சித்திக்கின்றது. நமக்கு எந்த பீரியடில் எந்த பொருள் மீது ஆசை இருக்கோ அது வெளியே வரும். இப்போ ஒருத்தன் படிக்கிறதுக்கு இருக்கான், அவனுக்கு என்ன சப்ஜெக்ட் கிடைக்கணும்னு நினச்சிட்டே தூங்குவான், அவனுக்கு அதுதான் கனவுல வரும். படித்து முடித்ததுக்கப்புறம் எந்த கம்பெனிக்கு போகணும்னு கற்பனை பண்ணிட்டு அப்ளிகேஷனை போட்டிருக்கானோ அங்கே கிடைச்ச மாதிரியோ கிடைக்காத மாதிரியோ அது சம்பந்தமான சொப்பனம் வரும். இப்படி அந்தந்த ஸ்டேஜில் எந்தெந்த ஆசைகள் நமக்கு அதிகமாக வலுவுடன் இருக்கின்றதோ அதெல்லாம் சொப்பனத்தில் வரும். சில சமயம் வேதாந்த கிளாஸும் வந்துடும், அதெல்லாம் நல்ல அறிகுறின்னு அர்த்தம். காரணம் என்ன, ஆசை நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். கிளாஸ் கேட்குற மாதிரி ஆசை வரும், கனவு வரும், அதெல்லாம் என்னன்னா. ஆகவே அந்த நேரத்தில் எந்த பொருள் மீது மனசு பற்றி இருக்கின்றதோ அந்த சொப்பனம் வருவதிலிருந்து சொப்பனத்துக்கு காரணம் காமக. இப்போ எத்திர காமம் என்றால் எப்பொழுது நம்முடைய ஆசையானது விருத்தி ரூபமாக வந்துள்ளதோ சக ஈயதே, அதை சொப்பனத்தில் இவன் அடைகின்றான். இப்போ இந்த சொப்பனத்தை பார்க்கிறவன் ஈயதே என்றால் பிராப்னோதி அடைகின்றான். இந்த சொப்பனத்தை பார்க்கிறவன் எதை அடைகின்றான், இவனுடைய எந்த காமமானது வெளிப்படுகின்றதோ, ஆசையானது வெளிப்படுகின்றதோ அதை அடைகின்றான். சில பேர் இஷ்ட தேவதை தரிசனமெல்லாம் சொப்பனத்தில் பார்ப்பார்கள். அது எதை குறிக்கின்றதுனா, அவர்கள் அந்த இஷ்ட தேவதை மீதே காமம் வைத்து ஆசை வைத்து வைத்து உடனே அந்த ஆசை ரொம்ப வலு ஆன உடனே சொப்பனத்தில் அந்த இஷ்ட தேவதா தரிசனம் கிடைக்குது, இஷ்ட தேவதையுடன் பேசுகின்றார்கள். இதெல்லாம் ஏன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இதுவும் நம்முடைய ஆசையினுடைய விளைவு. இனி அடுத்த கருத்து நமக்கு பார்க்க போகிறோம். சரி, இந்த ஆசை எப்படி வந்தது, சும்மா வந்துடாது. அப்போ எனக்கு இஷ்ட தேவதையை நான் பார்க்கணுமே வரலையேன்னா காரணம் என்ன,
அந்த காமம் கர்மத்திலிருந்து வர வேண்டும். அந்த இஷ்ட தேவதையை என்ன பண்ணியிருக்கணும், ஜாகிரத அவஸ்தையில் பல லட்சம் முறை ஜபம் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த இஷ்ட தேவதையை குறித்து உபாசனை பண்ணி பண்ணி அந்த கர்மத்தின் விளைவாக மனசில் ஒரு ஆசை தோன்றி அந்த ஆசை சொப்பனத்தில் எல்லாம் வெளிப்படும். சில பேர் சொப்பனத்தில் இஷ்ட தேவதைகிட்ட படிக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு கனவு வரும். இதெல்லாம் என்னென்னா காமத்தினுடைய விளைவு. அந்த காமத்திற்கு கர்மம் மூலம், கர்மமானது மூலமாக இருக்க போகின்றது. ஆகவே இந்த மந்திரத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு புதிய கருத்து காமம் எத்திர, எந்த காமமானது விருத்தி ரூபமாக பரிணாமத்தை அடைந்து. இப்போ மனசுக்குள்ளே எத்தனையோ காமம் இருக்குது, அதெல்லாம் ஏன் ஆசை இருக்குது, அதெல்லாம் ஏன் சொப்பனத்தில் வர்றது இல்லைன்னா, எந்த ஆசை உறுதியாக வலுவாக இருக்கின்றதோ அந்த ஆசை தான் விருத்தி ரூபமாக மாறும். நம்ம அனுபவத்திலையும் அப்படி தான். எத்தனையோ ஆசை இருந்தாலும் எந்த ஆசனை உந்துதல் ரொம்ப உறுதியாக இருக்கோ அதைத்தான் நம்ம அடைகிறதுக்கான செயலில் ஈடுபடுவோம். அதை அடைவதற்கான எண்ணமெல்லாம் ஏற்பட்டு முயற்சி செய்வோம். அதே போல் சொப்பனத்திலையும் அப்படிப்பட்ட ஆசைகள் தான் வரும். அதனால தான் நமக்கு சொப்பன சில சமயம் ஒரு குழு நமக்கு இந்த நேரத்தில் எந்த ஆசை ப்ரிடாமினண்ட்டாக உள்ள வேலை செஞ்சிட்ருக்குதுங்கிறது சொப்பனம் காட்டி கொடுத்துரும். அந்த சொப்பனத்துலேருந்து தெரிஞ்சு போயிடும் நம்ம எரியாமலே. ஓஹோ, இந்த இதில் தான் நான் இப்போ ஆசைப்பட்டுட்ருக்கேன்னு கனவு காட்டி கொடுத்து விடும். இப்படி எத்திர காமம் சக ஈயதே, அந்த ஆசையை அவன் அடைகின்றான். இப்போ சில ஆசைகளை எல்லாம் இவன் சொப்பனத்தில் அடைகின்றான். உண்மையிலேயே இவன் யாருன்னா அமிர்தக, மீண்டும் அமிர்தமாக இருப்பவன் இவன். இப்போ 2 முறை அமிர்தகன்னு வருவது உண்மையிலேயே மரணமற்ற சொரூபி, மரணமற்ற சொரூபியான ஆத்மா இந்த மாதிரியெல்லாம் சொப்பனத்தை காம வசத்தில் அனுபவிக்கின்றான். இனி அடுத்த மந்திரத்தில் கர்ம வசத்திலும் அனுபவிக்கின்றான் என்று இதே கருத்து வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.